அதிகமான தகர வீடுகள். அப்படிப்பட்ட இடத்துல 27 மணி நேர தொலைஞ்சபங்கள், 48 மணி நேர தொலைஞ்சபம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதிகள் அங்கே இல்லை, குறைதான். அங்க இருக்கிற எல்லாம் தகரம்தான். போக்குவரத்து சாலைகளே இல்லை, வாகனங்கள் அதிகமாக, பஸ் போக்குவரத்து இல்லை. அந்த அக்ராவிலும் சரி, டமாலி என்ற இடத்திலும் அங்கிருந்து ஒரு மணி நேரம் ஆதாயமான பிரயாணம் தலைநகரத்திலிருந்து. அங்கே நான் கண்ட காட்சி 48 மணி நேரத்தோடு ஜபங்கள் நடக்கிறது. ஜனங்கள் வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அவருடைய நிலைகளை பார்க்கும்போது ஏழ்மை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க தேவன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார். யூஸ் இட் ஃபார் காட். நான் சொல்லுகிறேன், some people make things happen. எப்படி ஆகிலும் காரியங்கள் நடக்க வேண்டும். ஏதாகிலும் ஒவ்வொரு நாளும். இரண்டாவது ஒரு people, some say things happen. அதாவது நடப்பதை பார்ப்பார்கள். இன்னைக்கு திருச்சபையில பார்க்கிறோமே, there are a lot of spectators, பார்வையாளர்கள். அது எப்படி செய்ய வேண்டும், இது இப்படி செய்ய வேண்டும், பாடல் குறைக்க வேண்டும், செய்தி நேரத்தை குறைக்க வேண்டும், ஆராய நேரத்தை குறைக்க வேண்டும், இப்படி எல்லாம் பேசின மக்கள் வருவார்கள். அவர்கள் ஆல்வேஸ், அதாவது they always see the things. இது நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, still they are asking, என்ன நடக்கிறது, எதை குறித்தும் கவலை இல்லை. நீங்கள் முதல் கூட்டத்தை சார்ந்தவராயிருங்கள். எப்படி ஆகிலும் காரியங்களை செயல்படுத்த வேண்டும், செத்தாலும் சாகுறேன், அப்படிப்பட்ட ஒரு பாரம், அப்படிப்பட்ட எண்ணம். இரண்டாவது, அதாவது திறப்பிலே நிற்கிறவனுக்கு முதல் தேவை to know what is happening in the land. அதாவது முதலாவது செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் வெளிப்படுத்தும் போது அதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது குறிப்பு, அன்பான தேவ பிள்ளையே, stand before the gap. அந்த இடைவெளியிலே நில்லுங்கள். நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வேதம் சொல்கிறது, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். இன்றைக்கு அநேக இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது, அந்த நிற்பது என்பது பரிந்து பேசுவது, மன்றாடுவது, ஜெபிப்பது. எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இல்லை. ஜெபிக்கிற வரங்கள் இல்லை, பாடுகிற வரங்கள் இல்லை, இசைக்கறி வாசிக்கிற வரங்கள் இல்லை, ஒருவேளை நிர்வாக திறமை இல்லை, இந்த ஊடகத்திலே பணியாற்றுகிற அப்படிப்பட்ட திறமைகள் இல்லை. பரவாயில்லை, இது இல்லாவிட்டாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். அதற்கு வரங்கள் தேவையில்லை, அதற்கு அனுபவங்கள் தேவையில்லை, அதற்கு பயிற்சி தேவையில்லை.